தலைமையும் தலைவரும் உறுதியாக இருக்கும் பொழுது எந்த கட்சியுமே யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியும். காளியம்மாளர்கள் குறித்த ஆடியோக்கள்லாம் வரும்பொழுது இதை யாரா கொண்டாட்டமாக பேட்டி எடுக்கிறாங்கன்னா, திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள் அவ்வளோ கொண்டாட்டமாக பேட்டி எடுக்கிறாங்க. காளியம்மாளர்களை தரங்கட்ட வார்த்தைகள் வந்து பேசி இவங்க இன்னும் அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி முன்வைக்கிறாங்க. மற்ற கட்சிகள் போல நாம் தமிழ் கட்சி ஒன்றும் முழுக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து ஆண்களுக்கே முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது கிடையாது. பாதிக்கு பாதி 50% பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை இத்தனை ஆண்டு காலமாக மற்ற கட்சிகள் பட்டியல் சமூகங்களுக்காக கொடுக்கப்பட்ட தொகுதியில் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் திரு சீமான் அவர்களுக்கு பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. யாருமே மதிக்கிறதில்ல சீமான் அப்படின்னா. எந்த கட்சியினுடைய தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா வெளியே பேசும்பொழுது எங்கள் கட்சியில் வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, நாங்கள் சொல்கிறத எல்லாமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசலாம். ஆனால் உண்மையில் என்னென்னா எல்லா கட்சியுடைய தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் முடிவானதாக இருக்கும். அது எந்த கட்சியுமே வந்து விதிவிலக்கு கிடையாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாய் நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளாக விலகி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழ் கட்சியில் முழுக்க சர்வாதிகாரியாகவே மாறிவிட்டார் சீமான். நாம் தமிழ் கட்சியில் அணிந்தால் தங்களுடைய வாழ்க்கையை இழந்த இளைஞர்கள் இன்றைக்கு விழிப்படைந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஒவ்வொரு நாளும் ஏதோ யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இல்லைங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வெளியாகிட்டு இருக்கு. அப்போது இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா விழுப்புரத்திலிருந்து அக்கட்சியினுடைய பொறுப்பாளர், நாம் தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர் பூபாலன் என்பவர் விலகி சன் நியூஸ்க்கு பேட்டி கொடுத்துருக்காரு. நோட் த பாயிண்ட், அந்த சன் நியூஸ்க்கு வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நியூஸாக வந்து நாம் தமிழுடைய வட்டாரத்திலும் திமுக வட்டாரத்திலும் ஒரு பெரிய செய்தியாக மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்னங்க நாம் தமிழ் இருந்து விலகலாம் எப்படிங்க திமுக வட்டாரத்து செய்தியாகனா, திமுக சார்ந்தவர்கள் தான் இந்த செய்தியில் வந்து போட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறாங்க, சீமானுடைய கூடாரமும் வந்து காலியாகிட்டுன்னு சொல்லிட்டு நாம் தமிழில் வருத்தப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் திராவிடத்தை பேசக்கூடிய நம்முடைய திமுகவினுடைய அண்ணன்கள் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த செய்திகளை வந்து பரப்பி கொண்டிருக்காங்க. சோஷியல் மீடியாக்குள்ளே போனாலே ஃபுல்லாக இதுதான், அவ்வளோதாண்டா அடுத்த தகர டப்பா வெளியே வந்துடுச்சு, அடுத்த பிசிறு வந்து வெளியே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே வந்து அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பிரதான குற்றச்சாட்டு என்னென்னா சீமானவர்கள் யாரையும் மதிக்கிறது கிடையாது, கட்சியில் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் தான் முடிவு எடுக்கிறாரு, வேட்பாளர்களை எங்களை கேட்டு முடிவு பண்ண மாட்டார். இந்த 3 காரணம் தான் பிரதான காரணமாக முன்வைக்கிறாங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சி இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், இவருடைய உழைப்புகள் எல்லாவற்றும் இருந்தாலும் அதற்கு சரிக்கு சமமாக சீமான் என்கின்ற ஒரு ஒற்றை நபருடைய முயற்சியும் அவருடைய பேச்சாற்றலும் தான் இன்றைக்கு தமிழ் இளைஞர்களை, தமிழர்களை வந்து அந்த கட்சியின் பக்கம் வந்து திருப்பி கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக இருக்கக்கூடியதுனால தான் அந்த கட்சியில் வந்து அவரை நோக்கி வந்து வந்துட்டுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வந்து மாறி இருக்காங்க. இந்த இடத்துல கட்சி வந்து வளர அதில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படாமல் இருந்தாலும், அல்லது தங்களுக்கான அதாவது சுயலாபம்னு சொல்லலாம், அல்லது தாங்கள் விரும்பக்கூடியது நடக்காமல் இருந்தாலும் சொல்லலாம். இப்படி தங்களுக்கு சாதகமான ஒரு நிகழ்வு வந்து கட்சியில் இல்லை தங்களை முன்னிலைப்படுத்தலைன்னா கட்சியிலிருந்து வெளியேறக்கூடியது என்பது எல்லா கட்சியிலுமே உண்டு. அதற்கு நாம் தமிழர் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்கிறாரு, இந்த நடந்து முடிந்த விக்கிரவாணி இடைத்தேர்தலில் என்னை வந்து கேட்காம வந்து வேட்பாளர் வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நாம் தமிழ் கட்சி சார்ந்த நிர்வாகிகள்கிட்ட விசாரிக்கும் பொழுது இவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு தமிழரே இல்லைப்பா, இவர் தெலுங்கர் அப்படி சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ள கூட போக விரும்பலை. ஆனால் கட்சிக்கு வந்து இவங்களாம் வேலை செஞ்சாங்கன்னு கேட்டால் இவங்க வந்து போட்டியிடும்போதும் வேலை செய்ய காணும், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் போட்டியிடும் போதும் வேலை செய்ய காணும். யார் வந்து போட்டிட்டாலுமே இவங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறதே வந்து கிடையாது. அப்போது வேலை செய்யாமல் வந்து விமர்சனம், குற்றச்சாட்டு மட்டும் வைக்கிறது வந்து எப்படி நியாயம் அப்படின்றது தான் நாம் தமிழ் கட்சியோட ஒரு கேள்வியாக இருக்கின்றது. கடந்த தேர்தலில் டாக்டர் அபிநயா வந்து போட்டி பெற்றிருப்பாங்க இடைத்தேர்தலில். அவங்க வந்து தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக வந்து விக்கிரவாண்டி பக்கம் திரும்பி இருக்கும் பொழுது ஒரு எலிஜிபிளான அல்லது ஒரு தகுதி படைத்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வேட்பாளர்களும் சமாளிக்கக்கூடிய பேச்சாற்றல் நிறைந்த ஒருவர் வந்து தேவைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நாம் தமிழ் கட்சி நிறுத்தியிருக்கான்னு பார்த்தா அவங்க வந்து உண்மையாகவே வந்து ஒரு வேட்பாளருக்கு உண்டான தகுதி நிரம்பிய ஒருத்தரை தான் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் நிறுத்தியது.
அது மட்டும் இல்லாமல் ஏன் சில பேருக்கெல்லாம் கட்சியில் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கப்படாமல் இருக்கும் அப்படின்றது என்னுடைய வியூகத்தில் நான் பார்க்கும் பொழுது, மற்ற கட்சிகள் போல் நாம் தமிழ் கட்சி ஒன்றும் முழுக்க முழுக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து ஆண்களுக்கே முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது கிடையாது. பாதிக்கு பாதி 50க்கு 50% பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. அப்போது அந்த இடத்தில் ஒரு ஆண் வேட்பாளர் தகுதி படைத்த ஒரு வேட்பாளராக இருந்தாலுமே கூட பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் திரு சீமானுக்கு இருப்பதினால் அந்த இடத்துல பெண்களுக்கு தான் வாய்ப்பு வந்து கொடுப்பார். அதே போல் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை இத்தனை ஆண்டு காலமாக மற்ற கட்சிகள் பட்டியல் சமூகங்களுக்காக கொடுக்கப்பட்ட தொகுதியில் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் திரு சீமான் அவர்களுக்கு பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனால் அங்கேயும் சில சமரசங்களை செய்ய வேண்டியதுதான் இருக்கும். அதனால தான் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. யாருமே மதிக்கிறதில்ல சீமான் அப்படின்னா, எந்த கட்சியினுடைய தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா வெளியே பேசும்பொழுது எங்கள் கட்சியில் வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, நாங்கள் சொல்கிறத எல்லாமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசலாம். ஆனால் உண்மையில் என்னென்னா எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய முடிவு தான் முடிவானதாக இருக்கும். அது எந்த கட்சியுமே வந்து விதிவிலக்கு கிடையாது. உதாரணத்திற்கு செயற்குழு பொதுக்குழு போன்ற கூட்டங்கள்லாம் கூட்டினாலுமே கூட தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தான் அக்கட்சியின் நிர்வாகிகளாக இருப்பாங்க. அது நாம் தமிழ் கட்சிக்குமே பொருந்தும். ஆனால் என்ன ஒன்றுனா, இப்போ குறிப்பாக சீமானவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு 2-3 பேரை வந்து சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது தான் சீமான் வந்து கேட்குறாங்க, இவங்க தான் வந்து கட்சியில் கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்து சீமான்கிட்ட வந்து ஒரு மாதிரி கோல் மூட்டிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் திரு சீமான் கிட்ட வைக்கிறதுனால தான் கட்சி வளராமல் இருக்கின்றது. எங்களை போன்ற கட்சிக்கு வந்து உண்மையாக உழைக்கக்கூடிய நிர்வாகிகள் அடையாளத்தைப்படப்படாமல் இருக்கிறோம் அப்படின்றத இவங்க வந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இதை சீமானவர்கள் தான் வந்து பரிசீலிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு தெரியாது அவங்க கட்சி உண்மையாகவே சீமான் கிட்ட வந்து இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க நெருங்காமல் பார்த்துக்கிறாங்களா, இல்லை சீமான் மீது இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபிக்கக்கூடியவர்களா கூட இருக்கிறவங்களா இருக்காங்களான்றது திரு சீமானு தான் தெரியும். ஆனால் ஒரு வளர்ந்து வர ஒரு கட்சி தமிழ் மக்களும் தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக மாறிக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி இது போன்ற நிர்வாகிகள்லாம் வெளியேறதுனால நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த வளர்ச்சியே சீர்குலைஞ்சிருமானா அப்படிலாம் ஒரு நாளும் குறையாது. ஏன்னா திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேறினார், வைகோ வெளியேறினார், திமுக கட்சி என்ன குறைஞ்சிருச்சா குறைஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. அதற்கு பிறகும் இன்றும் ஆட்சியில் வந்திருக்கிறாங்க. அதிமுகவிலும் பல பேர் வெளியிருக்காங்க. அது மாதிரி எல்லா கட்சியும் வெளியிருக்காங்க. தலைமையும் தலைவரும் உறுதியாக இருக்கும் பொழுது எந்த கட்சியுமே யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி, தமிழர்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு கட்சியில் இது போன்ற விமர்சனங்கள்லாம் வரும் பொழுது அதை ரொம்ப மனநிறைவாக கொண்டாடுறாங்க நம்ம திராவிடத்தின் போர் வீரர்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு கொண்டாட்டம் ஆகிடுது அவங்களுக்கு. இங்கேருந்து யாருன்னா ஒருத்தர் வெளியானா போதும் ஒட்டுமொத்த கேமரா வாங்க தான் போயிடுது, அவ்வளோ ஒரு கொண்டாட்டம் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்களுக்கு அதிமுக எதிர்கட்சியாக தெரியல, மாறா வந்து நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் தான் எதிர்கட்சியாக திமுகவுடைய கண்களுக்கு வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அதற்காக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய சில நெருக்கடிகளை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை திரு சீமான் தொடர்ந்து பரிசீலிக்காமல் இருந்தால் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது வந்து தடையாக இருக்கும். நான் சொல்கிறேன், வளர்ச்சிக்கு தான் தடையாக இருக்குமே தவிர கட்சியினுடைய அழிவுக்கு வந்து அது ஆரம்பமாக இருக்குது. அதை நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்சியினுடைய தலைவரும் தலைமையும் உறுதியாக இருக்கும்போது கட்சி ஒரு நாளும் வந்து அழியாது. ஆனால் இது போன்ற குறைபாடுகள் விமர்சனங்களை எல்லாம் திரு சீமான் தான் பரிசீலிக்க வேண்டும். ஏன்னா காளியம்மாள் அவர்கள் குறித்து தொடர்ந்து வந்த ஆடியோக்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட இருந்த பதில் என்னென்னா, நான் பேசினதை வெளியே விட்டாங்க அந்த மாதிரிலாம் அவர் பேசலை, நான் வந்து பிசிறிடுவேன் உசிறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது என்னென்னா, ஒருவேளை சீமான் அவர்கள் நியாயப்படுத்துகிற தான் பேசுனதை இல்லை அது பேசுனதுக்காக ஏன் இவர் வருத்தப்பட மாட்டாரு அப்படின்றது தான் நம்முடைய ஒரு பார்வையாக இருந்தது. அவர் உண்மையாகவே அது குறித்து வருந்தெல்லாம் இல்லை, அதுதான் உண்மை. நம்ம அதுக்காக வந்து இல்லை சீமான் அவர்கள் பேசுனது சரின்னு சொல்ல முடியாது. அதற்கு பிறகாக வெளியேறக்கூடிய ஆடியோவில் வந்து நீ என்ன கேட்காம முடிவெடுக்கிற, நீ பாட்டு நடத்துகிற அப்படின்றது தான் அவருடைய பார்வையாக இருந்தது. அப்போது இவங்க நிர்வாகிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் நியாயமானது தானோ, யாரையுமே தன்னிச்சையாக வந்து சீமான் செயல்படுத்த விடமாட்டாரோ அப்படின்ற ஒரு பார்வையுமே இருக்கின்றது இல்லையா. ஆனால் அதையுமே நம்ம வந்து நாம் தமிழ் கட்சியும் திரு சீமானும் பார்க்க வேண்டும்னு நினைக்கிறோம். ஏன்னா காளியம்மாளர்கள் குறித்த ஆடியோக்கள்லாம் வரும்பொழுது இதை யாரா கொண்டாட்டமாக பேட்டி எடுக்கிறாங்கன்னா, திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள் அவ்வளோ கொண்டாட்டமாக பேட்டி எடுக்கிறாங்க. காளியம்மாளர்களை தரங்கெட்ட வார்த்தைகள் வந்து பேசி இவங்க இன்னும் அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி முன்வைக்கிறாங்க.
அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு கூட வந்து மனசு பாதிக்கப்பட்டிருக்குமோ தெரியல, இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. என்னடா இவங்க அங்கே இருக்கிறாங்களே, எப்படியோ வெளியேற்றலான்னு சொல்லிட்டு நல்ல முறையில் விமர்சனம் வைக்கிறவங்களை வந்து நம்ம எப்பவுமே வந்து விமர்சிக்கப்படுறது கிடையாது. கொச்சையான விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு இவங்களை விமர்சிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஒரே நோக்கம் இது போன்ற ஆளுமை மிக்கவர்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடாது, கட்சி வளரக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய விருப்பமாக வந்து இருந்துட்டு இருக்கு. நிறைவாக திரு சீமான் இதையெல்லாம் வந்து சரிப்படுத்தலை அப்படின்னா கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் ஆளுமை மிக்கவர்கள் திரு சீமானவர்களிட்டிருந்து பிரிவதற்கும் இது போன்ற நிகழ்வுகள், இது போல சூழல்கள், காரணிகள்லாம் மிகப்பெரிய ஒரு காரணிகளாக அமைந்துவிடும்.